எப்படி கொடுப்பாது? பின்னாடி இருந்து குத்திட்டாங்க எங்க தலைவரை, பின்னாடி இருந்தா குத்திட்டாங்க, அவரை தோக்கடிக்க வச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து பேச முடியல, எங்களுக்கு அழ வருது தவிர பேச முடியல எங்களுக்கு. எல்லாம் நன்றி கட்டவங்க. இந்த குளத்தூர் தொகுதியேன்னு கெதியா இருந்தவர் எங்கள் தலைவர். இல்லை, இது எங்களால் ஒத்துக்கவே முடியாது. தோக்கடிச்சாங்க அப்படின்றது ஒரு நாளும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து அவருடைய கோட்டைன்னு சொல்லுவோம். நான் எனக்கு இது அநியாயம். அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அவர் நம்ப வச்சு அக்கா தத்துட்டாங்க. செருப்பால் அடிக்கிறோம், யாருக்கு பார்த்த பாடிச்சிட்டாருமே. எங்கள் மக்கள்லாம் நாங்கள்லாம் போட்டது அவருக்கு தான். துரோகம் பண்ணல. துரோகம் பண்ணவங்களுக்கு அதனுடைய பலன் அவங்க அனுப்பி வைப்பாங்க. சின்னக்காரன் எப்படி கொடுப்பான்? அவனே அட்டாக் பண்ணி வச்சுக்கிறான், அவன் எப்படி பாதுகாப்பு கொடுப்பான்? அவன் பொண்ணாடி புள்ளி அவன் காப்பாற்ற முடியல, இவன் எப்படி பாதுகாப்பு கொடுப்பான்? எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பான்? அதை கொடுத்தல நன்றி கேட்ட மக்கள் தலை இவங்களாம். அதாவது அவர் வந்து கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி அப்படிங்கிறது யாராலையுமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே கொளத்தூர் மக்களை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையாவே கொளத்தூர் மக்கள் துரோகம் செஞ்சிட்டாங்களா? இதை பத்தி கொளத்தூர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வாங்க கொளத்தூர்லயே போய் கேட்போம். விஜய்னாலே வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து சார், இத்தனை வருஷம் இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கறத விட இன்னைக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு பாதுகாப்பு? எப்படி கொடுப்பாரு? பின்னாடி இருந்து குத்திட்டாங்க எங்க தலைவரை, பின்னாடி இருந்தா குத்திட்டாங்க, அவரை தோக்கடிக்க வச்சுட்டாங்க. எங்க ஜனங்களே தோக்கடிக்க வச்சாங்க. விஜய் எப்படி பாதுகாப்பு கொடுப்பாரு? சினிமா நடிக்கிறவன் எப்படி பாதுகாப்பு கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? அவனே அவங்க குடும்பத்தை பாதுகாப்பு. தொகுதி மக்கள் தானே அவங்கள வந்து தோக்கடிச்சிருக்காங்க. யாரு? கொளத்தூர் தொகுதி மக்கள் மக்கள் தான் தோக்கடிச்சாங்க. அவங்க தான் செருப்பால் அடிக்கிறோம், யாருக்கு பார்த்த பாடிச்சிட்டாருமே. தெரியுமா? ஜனங்க பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி ஓட்டு போட்டாங்க. எப்படி பாதுகாப்பு கொடுப்பான்? சினிமாக்காரன் எப்படி கொடுப்பான்? அவனே அட்டாக் பண்ணி வச்சுக்கிறான், அவன் எப்படி பாதுகாப்பு கொடுப்பான்? அவன் பொண்ணாடி புள்ளி அவன் காப்பாற்ற முடியல, இவன் எப்படி பாதுகாப்பு கொடுப்பான்? எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பான்? இப்போ தனியாக பாரு, எவனை கைப்பிடிச்சிட்டா இவன் பின்னாடி வந்து இதுக்கு வருவானா? எங்கள் தலைவர் 50 பாதுகாப்பு கொடுத்து வாழ்ந்துக்கிறாரு. எங்கள் ரத்த ஓட்டு, எனக்கு 60 வயசு, 12 வயசு இருக்கிறேன் எங்கள் கட்சியில். இப்போ அழுகிறதுக்கு அழுவாது கையை அழுவு பார்த்துக்கிறாரு எங்கள் தலைவர். எல்லாம் நன்றி கட்டவங்க. இந்த குளத்தூர் தொகுதியேன்னு கெதியா இருந்தவர் எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் பார்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த தொகுதியில் வாழ்ந்து இவர் வாரத்தில் 3 நாள் இங்கே இருப்பார். எப்பவுமே இங்கே தான் இருப்பார் தலைவர். மக்கள் வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அவங்க ஜெயிச்சு கூட, டிவிக்கு ஜெயிச்சு கூட ஒரு பெரும்பான்மை இல்லை. அவங்கள அதை ஃபஸ்ட்டு நிரூபிக்க சொல்லுங்கள். குடும்பத்தையும் பார்க்க சொல்லணும், ஃபஸ்ட்டு எல்லாமே பார்க்கணும். அது இல்லாமல் அவங்க பாட்டு பண்ணுறதுலாம் இல்லை எப்படின்னு தெரியல. இல்லை, இது எங்களால் ஒத்துக்கவே முடியாது. தோக்கடிச்சாங்க அப்படின்றது ஒரு நாளும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து அவருடைய கோட்டைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த தொகுதியில் பண்ணாத எதுவுமே வந்து இது வந்து பேன் இந்தியாவுக்கே இது வந்து டஃப் கொடுக்கக்கூடிய தொகுதி. எல்லா தொகுதியை விட இந்த தொகுதியில் எல்லா ஹைடெக்கான விஷயமும் இருக்குது. ஜிம்மு, ஹாஸ்பிட்டலு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கான லைப்ரரி. ஸோ எந்த தொகுதிக்கு தனிப்பட்ட முறையில் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. இங்கே பெரியார் நகரில் பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்காங்க. ஸோ எல்லா விதமான இங்கே இருக்குது. இதை எங்களால் ஒத்துக்கவே முடியாதுங்க. மனசும் கஷ்டமாக இருக்குது. அவர் வந்திருக்காருன்னு ஓடியாரும். நாங்கள் 2 நாளாக எங்களுக்கு அழதான். எங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? எனக்கு இது அநியாயம். அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அவர் நம்ப வச்சு அக்கா தத்துட்டாங்க. அந்த இந்த மக்களும் சரி, எல்லாருமே சரி, அவரை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அவர் நம்பி இருந்தார், நம்ம தொகுதி தானே, நம்ம வந்துடுவோன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார். அந்த தெய்வத்தை சாச்சிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதான் நான் சொல்ல முடியறதுனால எங்களுக்கு வந்து பேச முடியல, எங்களுக்கு அழ வருது தவிர பேச முடியல எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் காலங்காலமாக எங்களுக்கு அவர் தான், எங்கள் தொகுதிக்கே அவர் தான். இது காலங்காலமாக வளர்ந்த கட்சி, அதனால இது நல்லா ஆளும். அது புதுசாக வந்தது, வர சொல்ல ஒரு உற்சாகமாக இருக்கலாம். அது போக போக தான் அது என்ன கஷ்டம்னு தெரியும். ஆனால் அண்ணன் பண்ண மாதிரி யாரும் பண்ண முடியாது. எங்கள் ஸ்டாலின் அண்ணன் பண்ண மாதிரி யாரும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த ஆட்சி இது பண்ணது எல்லாருக்கும் மன வருத்தம். எங்கள் மாதிரி வயசு இருக்கிறவங்களும், எங்களுக்கு மேலே இருக்கிறவங்களும், எங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இந்த தொகுதியில் அவர் இப்படி இருப்பார் நாங்கள் நினைக்கவே இல்லை கொஞ்சம் கூட. நிறைய செய்திருக்காங்க, இங்கேயே நல்லா செய்திருக்காரு. ஆனால் அவர் வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா தெரியல, இதுதான் தெரியும். நியாயம் கிடையாது, அநியாயம் தான் இது. நான் மக்கள் அநியாயம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் அநியாயம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. நம்பிக்கை பண்ணிட்டாங்க, அதான் கஷ்டம், வேற ஒன்றும் கிடையாது. அழகுதான் ஒரு இதை தவிர வேற ஒன்று சொல்ல வரல, பேச வரல, அவ்வளோதான். நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு.
தோக்கடிச்சது நியாயமா? நியாயம் இல்லை என்னை பொறுத்தவரையிலும். ஸ்டாலின் வந்து இந்த ஏரியாவுக்கு பண்ணதுக்கு அவர் தோத்ததுக்காக நாங்களாம் ரொம்ப வருத்தப்படுறோம். ஏன்னா நம்ம ஏரியாவையே மாற்றி ரொம்ப நல்லா ஹாஸ்பிட்டலு ஸ்கூல் கட்டினது, இப்போ நிறைய பண்ணாங்க. கல்யாண மண்டபம், இப்போ பஸ் டெப்போ இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஆகிப்போச்சு கடைசி. நியாயம் இல்லை, அநியாயமாக போச்சு. யார்கிட்ட சொல்லி இது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. யாரும் எதிர்பார்க்கல. இவ்வளோ நலத்திட்டங்களை இதில் செய்திருக்காரு குளத்தூர் தொகுதிக்கு. மக்கள்லாம் நல்லா ஜாலியாக இருக்காங்க. இவருக்கு எப்படி ஆச்சுன்னா என்னன்னு தெரியலையே. தொகுதி அவர் தான் வருவார். ஆனால் இவ்வளோ ஏமாற்றம் ஆயிடுச்சு, மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு. மன கஷ்டம் தான் அதான் எங்களுக்குலாம் வந்து முக ஸ்டாலின் தான்பா தொகுதி, இந்த தொகுதி வந்திருக்கணும்பா. அவர் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. எங்கள் மக்கள்லாம் நாங்கள்லாம் போட்டது அவருக்கு தான். துரோகம் பண்ணல. துரோகம் பண்ணவங்களுக்கு அதனுடைய பலன் அவங்க அனுப்பி வைப்பாங்க. நல்லா பண்ணியிருக்காருப்பா. இதை நாங்கள் இங்கே உட்கார்றதுக்கு காரணமே அவர் தான். நன்றி மறந்தவங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க. அட உடுத்தலை நன்றி கேட்ட மக்கள் தலை இவங்களாம். அதாவது அவர் வந்து நல்லது பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் இப்போ நாடு வந்து போச்சு, அவ்வளோதான். விஜய் நல்லது பண்ணுவார்னு நினச்சி போட்டுக்கிறீங்க. நல்லது பண்ணாருன்னா ஓகே தான். டிவிக்கலைன்னா இப்போ மக்கள் வந்து எடப்பாடி ஸ்டாலின் 2 பேரும் தான் ஆண்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நடுவில் பூந்தார், ஜெயிச்சிட்டாரு. விஜய் பூராமல் அஜித் பூந்தாலும் சரி, தனுஷ் பூந்தாலும் சரி, யார் பூந்தாலும் மக்கள் அவங்க தான் போட்டிருப்பாங்க. இதுதான் இப்போ நாட்டில் வித்தியாசமே. குளத்தூரை மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு, இந்திய அரசியல் எல்லாத்தையும் பார்க்கணும். பொதுவான விஷயங்களை பார்த்து அதுக்கு தகுந்த வாக்கில் தான் முடிவு பண்ண முடியுமே தவிர, குளத்தூர் தொகுதியை மட்டும் நம்ம அடிப்படையாக எடுத்துக்கிட்டோம்னா அது தெளிவுள்ள அரசியலாக இருக்காது. அதனால் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு விரும்பியிருக்காங்க. அந்த மாற்றத்தின் ஒரு பகுதி தான் குளத்தூர் தொகுதியுடைய வீழ்ச்சி. அப்படி தான் நம்ம பார்க்கணும். என்னுடைய கருத்து என்ன, நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு அரசியல் அறிவு இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மார்க்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்களே. அவருக்கு அரசியல் இருக்குங்கிறத நம்பிக்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு மக்கள் விரும்பியிருக்காங்க. அவருக்கு அவருடைய அடிப்படை அரசியல் அறிவு என்ன, நாம் மக்களுடைய அரசியல் அறிவு என்ன, தமிழ்நாட்டினுடைய அரசியல் அறிவு என்னங்கிற கால்குலேஷன்லாம் தற்போதைக்கு பெரிய அளவில் வராது. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு பெரிய சக்தி வரணும் அப்படிங்கிறத விரும்பியிருக்காங்க. மாற்றம் வேணும் அப்படிங்கிறது தான். ஒரு 65-70 வருஷமாக ஒரே மாதிரியான ஒரே குடும்ப ஆட்சி, ஒரே மாதிரியான சித்தாந்தம், இவைகளுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு பொதுவாக எல்லா தரப்புலையும் விரும்புகிறாங்க. அதில் இளைஞர்கள் கொஞ்சம் கூடுதலாக விரும்புகிறாங்கன்னா, பெற்றோர்களும் பெரியவங்களும் இந்த மாற்றத்துக்குள்ளே இழுக்கப்படுறாங்க. அப்படி இழுக்கப்படுறதுனால இந்த பெரிய அளவில் மாசு அவருக்கு கிடைச்சிருக்கு. நம்பிக்கை தான். இவ்வளோ வருஷம் 75 வருஷமாக மாற்றி திராவிட மாடலாக நம்பணும். இப்போ இவரை நம்புகிறோம், அவ்வளோதான். புதுசாக வரவங்க ஏதாவது செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். செய்யணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம், செய்யட்டும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நான் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாருமே எதிர்பார்க்குறது தான், செய்யணும். செஞ்சுட்டா அவர் அடுத்த 5 வருஷத்தை காப்பாற்றிக்கலாம், அவ்வளோதான். இல்லைனா வழக்கம் போல் நம்ம மக்கள் ஏமாந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. பாசிச பாஜக எதிர்க்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ கூட்டணி ஆட்சி வைக்கணும், அவரால் வைக்க முடியுமா? இப்போ பெரும்பான்மை எப்படி நிர்வகிக்க முடியும் சொல்லுங்கள்? பெரும்பான்மை எப்படி உங்களால் பண்ண முடியும்? பண்ண முடியாது. இப்போ யாரோ தயவு வேணும். இப்போது யாரோ தயவு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். எல்லாமே கட்சிச்சு 107 தொகுதியில் உதார். இப்போ 108 தொகுதி பேர், மொத்தம் 108 தொகுதியில் 1-2 தொகுதி ஜெயிச்சிட்டாரு. 1 கேன்சல் பண்ணி ஆகணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சபாநாயகர் கொடுக்கணும். இப்போ மொத்தம் எவ்வளோ 105 இருக்குது. 105 வச்சுட்டு ஆட்சி அமைக்க முடியுமா? 118 வேணும். 118 இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அந்த பெரும்பான்மை இல்லை. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.